குழந்தைகளே, தாய்மார்களே, முதியோர்களே, கிழவர்களே, நீங்களாம் இல்லறத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க, இல்லை வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்களாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு படம் எப்போவாவது வராதா, நம்ம போய் பார்க்க மாட்டோமா, கஷ்டமாக இருக்க நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாச்சும் சிரிப்பு வராதா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒரு படம் வந்திருக்குன்னா அந்த படம் தான் தில்லுக்கு துட்டு ரிட்டர்ன்ஸ், டிடி ரிட்டர்ன்ஸ். அப்படியா? டிடினா டிமாண்ட் டிராஃப்டா, இல்லை தேவதர்ஷினியா, திவ்ய தர்ஷினியா, இல்லை ட்ரிங்க் அண்ட் ட்ரைவான்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே வந்தோட ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ்னு வச்சுருக்காரு நம்ம சந்தானம் சார். சந்தானம் சார் பார்த்திங்கன்னா அந்த டைமிங் சென்ஸு ஆரம்ப காலத்தில் லொல்லு சபா, சகல ரகலையிலேயே ஒரு பெரிய ஹீரோயிசத்தை காமிச்சு வந்தவர் தான் அவர். இந்த தில்லுக்கு துட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே பழைய விஷயங்கள் தான். புதுவிதமான டைரக்டர், அதாவது அறிமுக டைரக்டர்னு சொல்லலாம், பிரேம் ஆனந்த்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஒரு 4 ஜானர் ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருக்காரு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம மொட்டை ராஜேந்திரன் ஒரு திருட்டு கும்பலோட தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு, முனிஷ்காந்த் இவங்களும் ஒரு என்ன சொல்கிற ஒயிட் காலர் அக்கிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு திருட்டு கும்பலோட டீமில் இருக்காங்க. பெரிய ரவுடிசம் பண்ணி நிறைய அரசியல் பொலிட்டிக்கில் இருக்கிற ஒரு ஆள், பெரிய ஆள், அவருக்குன்னு ஒரு கதை. அதில் கிங்ஸ்லி பையனாக இருக்காப்புல. இவர் ஒரு தனியாக ஒரு லவ் போர்ஷனில் இந்த கானா பாடுறது, அதாவது அசல் கோளாறுலாம் அவர் டீமில் இருக்காங்க, அது கானா பாடுற மாதிரி ஆரம்பித்த படம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வருது ஒரு ஃபங்க்ஷனில். அந்த பாட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாட்டு வந்து இவர் பண்ணியிருக்காரு, நம்ம சாண்டி கொரியோகிராஃபு. ஓரளவுக்கு நல்லா போச்சு படம். அப்படி தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காமெடி அங்கங்கன்னு வந்து படத்தை வந்து ரொம்ப த்ரில்லிங்காக நல்லாவே அழகாகவும் ஜாலியாகவும் எடுத்துகிட்டு போகிற படத்தில் இன்டர்வல் பிளாக்ஸில் தான் அந்த பேய் வந்து நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பழைய கதையை ஒன்று சொல்கிறாங்க. நம்ம டிமாண்டி காலனி மாதிரி ஒரு ஃபாரினில் அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த கேம்லிங்லாம் பண்ணுற ஒரு குடும்பம். அதில் வந்து அவங்க கேமில் தோக்குறவங்கள சாவடிக்கிறாங்க. கடைசியில் ஜனங்க அவங்கள சாவடிச்சிற மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாரு டைரக்டர். நல்லா இருந்ததா கேட்டால் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே லாக் ஆனாலும் செகண்ட் ஹாஃபும் நல்ல படம் அடிச்சு தூக்குதுன்னு தான் சொல்லணும். உள்ளே போனதுக்கப்புறம் ஜாலியாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறார் நம்ம பிரேம் ஆனந்த். கதைக்காக சந்தானத்துக்காக கதையான்னு கேட்டால் கதைக்காக தான் சந்தானம் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா படத்துலையுமே சந்தானம் வந்து பேயை கலாய்ப்பார். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேய்கள் தான் சந்தானத்தை கலாய்க்குதுன்னு சொல்லணும். நல்லா ஒரு காமெடி போர்ஷனில் எடுத்துகிட்டு போகிற அந்த லூப்பாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து மிஸ்மேட்சோ இல்லை கேப் விடாமல் அந்த காமெடி சென்ஸோட அந்த அரண்மனைக்குள்ளேயே சுற்ற விடுறது ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. இதில் கிங்ஸ்லியோட பங்கு ரொம்ப பெருமையாக இல்லை, இப்போ ரொம்ப உயர்த்தியும் பேசப்படுற அளவுக்கு நல்லா காமெடி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் இல்லை, முனிஷ்காந்தாக இருக்கட்டும், மாறனாக இருக்கட்டும், அவங்க டீமாக இருக்கட்டும், எல்லாருமே தான் பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ ரொம்ப எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு இந்த படம். ரொம்ப நாள் சிரிக்காமல் இருக்கவங்க இந்த படம் போனால் ரொம்ப சந்தோஷமாக நம்பி போகலாம். 100% சிரிப்பு நிச்சயம். ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போகிற இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டு வந்து ஏற்புடையதாக இருந்ததுனால படத்தில் சக்ஸஸ்க்கு அது பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் ஹரி தினேஷ்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு பெருசாக இல்லை, ஆனால் சிஜி ஒர்க் கொஞ்சம் இருக்குது. படம் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். 2 ஹவர் நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக தான் இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதிரி படங்களை சந்தானம் சார் பண்ணுறது புதுசு கிடையாது. அது புதுசாக அவர் வந்து ஹீரோயிசம் காட்டுறாரு, மாஸ் காட்டுறாரு, லவ் காட்டுறாருன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹியூமர் அண்ட் ஹாரர் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் படம் ஜாலியாக போடுறதுனால ஜனங்க நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு கான்செப்டில் இந்த படம் வந்திருக்கு தில்லுக்கு துட்டு. வழக்கமாக வர படங்களை விட இதில் என்ன அப்படி புதுசாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. காமெடி எக்ஸ்ட்ராபிளைஸாக இருக்குது. அவ்வளோதாங்க. நான் வேறு என்ன சொல்ல விரும்புகிறது, எப்பவும் மாதிரி நீங்கள் சினிமாவுக்கு ஆதரவு கொடுப்பீங்க, போய் பாருங்கள். தேட்டரில் சந்தோஷமாக ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்.